ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ஏழை, பரம ஏழை. அவன் பரம ஏழை அப்படின்னா அவன்கிட்ட ஒரு காசு கூட கிடையாதுப்பா. அதனால் அவன் மனைவிக்கு உணவு போட முடியாத கஷ்டப்பட்டான். அப்படியே தெருவில் நடந்து வந்துட்டே இருந்தான் ரொம்ப கவலையோட. அந்த பக்கத்தால் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வந்துட்டான். கிருஷ்ணர் தான் கடவுள், அர்ஜுனன் அவருடைய ஃப்ரெண்டு. இந்த அர்ஜுனன்கிட்டையும் கிருஷ்ணர்கிட்டையும் வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கோ கேட்டேன். உடனே என்ன பண்ணார் கிருஷ்ணர், அவனுக்கு ஒரு 100 காசுகளை கொடு. சரியான 100 காசுகளை அவன் எடுத்துன்னு போனான். அவனுடைய வறுமை நீங்கிடும் அப்படின்னு சந்தோஷப்பட்டான். ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்து அவன் அதே வறுமையோடையே வந்து நின்னான். என்னப்பா அவனுக்கு 100 காசுகள், அந்த காலத்தில் 100 பொற்காசுகள்னால் அதை வச்சு ரொம்ப நல்லபடியாக வாழ முடியும். 100 பொற்காசுகளை கொடுத்தாச்சுமே, திருப்பி ஏழையாகவே வந்து நிற்கிறியே அப்படின்னு கேட்டான். அது ஏன் கேட்குற கிருஷ்ணா, நீங்கள் கொடுத்த பொற்காசுகளை எடுத்துன்னு நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயுமே ஒரு திருட அந்த பொறிச்சுன்னு போயிட்டான். அதனால் நான் ஏழையாகவே இருக்கேன். இதை கேட்ட முன்னே கிருஷ்ணருக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. அர்ஜுனனுக்கும் அதை விட பாவமாக இருந்தது. அந்த அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய மூஞ்சியை பார்த்து, இப்போ என்ன பண்ணலாம் கிருஷ்ணா, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. அர்ஜுனன் தன்னோட கையில் போட்டுருக்கிற வைர மோதிரத்தை கழட்டி இந்தா அப்படின்னு அவன்கிட்ட எடுத்து கொடுத்தான். அவன் அந்த மோதிரத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான். இந்த சாதாரண மோதிரமே நல்ல வேலைக்கு போகும், வைர மோதிரம் நல்ல வேலைக்கு போகும், ஏன் இதை பற்றி நம்ம குடும்பம் பண்ணிக்கலாம். ஆனால் அதை எடுத்துன்னு போய் அவன் விற்கலை. அது பார்க்க பார்க்க அதனுடைய பளபளப்புலையும் அதனுடைய மினிமினிப்புலையும் கலர் கலராக அது ஒளி வீசத்துலையும் பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அது விற்கிறதுக்கு மனசு வரல. அவன் மனைவி கிட்ட கூட சொல்லாமல் எங்கேயோ மேலே இருந்த ஒரு பானையில் அந்த மோதிரத்தை போட்டு அப்படியே ஒரு கச்சிப்பு மேலே போட்டு மூடி வச்சான். அவனுக்கு ஆசையாக இருக்கச்செல்லாம் கச்சிப்பை எடுத்துகிட்டு அந்த மோதிரத்தை பார்த்துட்டு பத்து வேலையை போட்டு முடிச்சிடுவான். ஒரு நாள் அந்த கச்சிப்பை எடுத்துகிட்டு மோதிரத்தை எடுத்து கச்சிப்பு போட்டு மூடுறதுக்கு மறந்துவிட்டான். மறந்துப்பட்டு அவன் இங்கே வெளியில் போயிட்டான். இவன் இந்த வைர மோதிரத்தை கொண்டு வந்து இந்த பானைகளை வச்சுருக்கான்றது அவனோட மனைவிக்கு தெரியாது, சொல்லலை. ஏன்னா அவனுக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை பார்த்தா அதை விட்டு சுட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு வரேன்ட்டு அவனு சொல்லலை. இவனை வெளியெல்லாம் போயிட்டு வந்து நைட்டு அவன் அந்த வைரமத்தை பார்த்து சந்தோஷப்பட்டோம் இல்லையா. அப்போ பார்த்தா அந்த பானை நிறைய தண்ணி இருக்குது. முன்னாடி இந்த பானையில் போய் தண்ணி பிடிச்சிட்ருக்க. ஆமாங்க, அது ரொம்ப பழைய பானையாக இருந்தது. அந்த பானை என்னென்னா கழுவி அது நிறைய தண்ணி பிடிச்சிடுச்சா, பசிக்கிறதுக்கு தண்ணியாவது குடிக்கலாமே அப்படின்னு. ஏன் இந்த பானை எடுத்த, அதுக்குள்ளே என்ன இருந்தது பார்த்தியா? எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு தெரியாது. நான் அப்படியே எடுத்துன்னு போய் அந்த குளத்தில் கழுவிட்டு நான் படுக்க பானை தண்ணி பிடிச்சின்னு வந்து வச்சுருக்கேன். அப்படி எஸ்டே அது நான் வெயிட் மோதிரம்னா வச்சுருந்தேன். என்ன அசுடுங்கிறங்களே, நீங்கள் தான் அசுடு. இந்த வைர மோதிரத்தை எங்கள் என்ன கொண்டு அடகு கடையில் வச்சு விற்று சுட்டு எதனா வியாபாரம் பண்ணி நம்ம முன்னுக்கு வந்து எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவ்வளோ பின்னாடியே கத்தினான். எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. சரி தலையில் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்க திருப்பியும் கவலையோடையே நடந்து போயிட்டு திருப்பியும் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்தோம் ரோட்டில். என்னப்பா அதே கேட்குறங்கோ, அந்த வைர மோதிரத்தை பார்த்த உடனே அது விற்கிறதுக்கு எனக்கு மனசே வரல. அதோட பானையில் போட்டு வச்சுருந்தேன். என் மனைவிக்கிட்ட சொல்லாததுனால அந்த பானை எடுத்துன்னு போய் அந்த ஆற்று ஜாலத்தில் தண்ணி பிடிச்சின்னு வந்திருக்கா. அந்த தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுது அந்த மோதிரம். நான் மறுபடியும் என் ஏழையாக தான் இருக்கேன். இந்த வாட்டி 2 காசு கொடு அவன்கிட்ட அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணன். 2 காசா அப்படின்னு கேட்டான் அந்த ஏழை. அர்ஜுனன், என்னப்பா பாவம் 2 காசு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 காசு கொடு. ஆனால் கிருஷ்ணன் சொன்னான், அதுதானே சார் கொடுக்க முடியும். 2 காசு கொடுத்தான். அதை எடுத்துன்னு செழிப்பாக இருந்தவனுக்கு அந்த ஏழைக்கு. இந்த 2 காசை வச்சுன்னு என்னத்த பண்ணுறது, வைர மோதிரத்தை வச்சுருந்தேன் ஒன்றும் பண்ணல, பணம் மூட்டை வச்சுருந்தேன் ஒன்றும் பண்ணல, எல்லாம் திருடம் பிடிச்சின்னு போட்டான், வைரம் அடிச்சுன்னு போட்டு 2 காசை வச்சுன்னா என்ன பண்ணுறது.
நீ எரிச்சலாக ஒரு மாதிரி கோவமாக பக்கத்தில் இந்த ஆற்றங்கரையில் இருந்து உட்காந்துட்டு கையில் வச்சுன்னு பார்த்துருந்தான் அந்த காசையை மறைச்சு. அப்போ ஒரு மீன் பிடிக்கிறவன் வந்தான். ஒரு மீன்களை 4-5 மீன்களை பிடிச்சின்னு வந்து இவங்கிட்ட வந்து, அப்பா நான் ரொம்ப ஏழை, நான் என்ன பெரிய பணக்காரன், நான் என்கிட்ட 2 காசு தான் இருக்குது, அந்த 2 காசாவது விட்டு இருக்கேன், இந்த மீன்களை எடுத்து அந்த 2 காசை கூட இந்த மனைவி மக்கள் சாப்பிட்றதுக்கு அது போகும், இந்த பொழுதுக்கு அது போகும், நீ வெறுமை கொடுக்க வேண்டாம், இந்த 2-3 மீன்களை எடுத்து நீ கொடு. எனக்கு ஐயோ பாவம்னு இருந்தது. சரி, இந்த 2 காசு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவனும் அவன் மனைவியாவது ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு கொடுத்துட்டான். ஆனால் மீனை வச்சுட்டு நான் என்னப்பா பண்ண போகிறேன், நான் மீன்லாம் சாப்பிட மாட்டேனே. நான் அதை பற்றி இல்லைப்பா, நீ பேரை இறக்கப்பட்டு எனக்கு கொஞ்சம் கொடுப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு கேட்டான். சரி, எனக்கு ஒன்றும் கிடைக்கட்டா போகுது, நீயாவது உன் மனைவியோடு நிம்மதியாக சாப்பிட்டுதா போட்டு காசு கொடுத்துட்டு அந்த மீனை வாங்கி, நான் அந்த மீனை வச்சு என்ன பண்ண ஆற்றுலேயே திருப்பி விட்டு அதோட உயிரியான பழிக்க வைக்கிறேன் அப்படின்னு முன்னே தேட்டு போய் ஆற்றங்கரையில் போட போனோம். அப்படி பார்த்து ஒரு மீனோட வாயிலேருந்து நொடுக்குன்னு அந்த வயிறு மட்டும் கீழே வந்து மனைவி அந்த குடத்தை அந்த ஆற்றங்கரையில் முக்கினால, அப்போ அந்த மீன் அந்த மோதிரத்தை முழுங்கிட்டு போல இருக்கு. கண்டுபிடிச்சேன் இருக்கிற பரம சந்தோஷத்தோட அந்த மோதிரத்தை எடுத்துன்னு ஓடி வந்து, அப்போ பார்த்து அந்த ஆற்றங்கரையில் இருக்கிற மரத்துக்கடியில் ஒரு திருடன் இந்த கச்சக்கமான பணமும் பொருளும் நகையும் நட்டும் எல்லாத்தையும் மூட்டையாக கட்டி அதை முள்ள பிரித்து எவ்வளோ இருக்கலான்னு பார்க்கறதுக்கு நான் கண்டுபிடிச்சேன் கத்தினோம்னா, ஐயோ இவன் ஏதோ போலீஸோ வெளிசோ போல இருக்குது, நம்மளை காட்டி கொடுத்துருவான்னு பயந்துட்டு அப்படியே விட்டுட்டு பிடிக்கணும்னே ஓடியே போயிட்டான். அப்படியே ஓடி போனோம்னா கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பிடிச்சி நல்லா அடித்து உதச்சி தூக்கி ஜெயிலில் போட்டு அந்த பணம் காசு எல்லாத்தையும் அப்படியே மூட்டையாக கட்டி இந்த ஏழைக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சான். அப்போ அர்ஜுனன் கேட்டான், ஏன் கிருஷ்ணா, நீ முதல்ல பணம் முடிப்பாக கொடுத்த, அதுவும் அவங்ககிட்ட ஓட்டலை, அதுக்கப்புறம் நீ நான் வேறு முதலமாக கொடுத்தேன், அதுவும் அவங்ககிட்ட ஓட்டலை, ஆனால் 2 காசு கொடுத்தா அதுலேருந்து இவ்வளோ பெரிய பணக்காரனாய் அவன் நிம்மதியாக இருந்திருக்கானே, இது எப்படி அப்படின்னு கேட்டான். எந்த ஒரு மனுஷன் தனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, மற்றவா சாப்பிடட்டும், மற்றவா தூங்கட்டும், மற்றவா நன்னா இருக்கட்டும்னு நினைக்கிறானோ அப்போவே அவனுடைய பாவம் அழிஞ்சு போகிறது அர்ஜுனா. இவன் முதல்லலாம் எப்படி இருந்தான், நான் சாப்பிடணும் நான் தூங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருந்தான். வைர முதல்ல கொடுத்துச்சும் என்ன பண்ணான், தான் அது அழகு பார்க்கணும் அப்படின்னு அது மேலே இருக்கிற ஆசையினால் அவன் படுக்க ஏதோ தானே அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தானே வழி யாருக்கு அதால் யூஸ் ஆகலை. ஆனால் இப்போ என்ன பண்ணான், அவன் கையில் 2 காசு தான் இருக்குதுனால அவனுக்கே பிரயோஜனப்படாதுன்னா கூட, அந்த மீன் அவனுக்கு சாப்பிடக்கூடிய பொருளாக இல்லை அப்படின்னாலும் கூட, அந்த மீன் பிடிச்சவனுடைய மனைவி மீன் பிடிச்சவன் அவன் பேர் சாப்பிடட்டும், அவன் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த காசுகளுக்கு மீன்களை வாங்கிட்டு அந்த காசுகளை அவனுக்கு கொடுத்தான். அதாவது தன்னலம் இல்லாமல் நாம் சாப்பிடணும், நாம் தூங்கணும், நாம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத, எப்போ ஒருத்தர் மற்றவா சாப்பிடணும், மற்றவா தூங்கணும், மற்றவா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளோ அந்த நிமிஷமே அவளுடைய பாப கர்மா அழிஞ்சு போயிடுது அர்ஜுனா. அது மட்டும் இல்லை, தண்ணியிலேருந்து எடுத்த மீன் எவ்வளோ துடிச்சிருக்கும் உயிருக்கு, அந்த உயிர் துடிக்கிற மீன்களை காப்பாற்றினாலே அன்றைக்கு தண்ணியில் போட்டு மறுபடியும். அதனால் அந்த உயிர் காத்த அந்த புண்ணியமும் தான தர்மங்கள் செஞ்ச அந்த புண்ணியமும் சேர்த்து அவனுடைய பாப கர்மாக்களை அழிச்சு கொடுத்து அவனுக்கு புண்ணிய கர்மாக்களை கொடுத்து. அதனால் இப்போ அவன் எப்படி இருக்கான், சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான். இனிமேல் அவனுக்கு வாழ்க்கையில் எந்த குறைவும் வராது. நமக்கு பணமோ காசோ நம்மளுக்கு நிறைய இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மட்டும் சாப்பிட்டு நம்ம மட்டும் தூங்கிறதுக்கு இல்லை, இல்லாதவளுக்கும் நிறைய உதவி செய்யறதுக்கும் தான தர்மங்கள் செய்யறதுக்கும் தான் அவ்வளோ பணம் காசுகள் நமக்கெல்லாம் பகவான் கொடுக்குறேன்னு நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம கையில் இருக்கிறதுல நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான தர்மங்கள் செஞ்சுட்டு சந்தோஷமாக நம்ம வாழணும். ஒரு உயிர் அப்படிங்கிற இந்த உலகத்தில் விலை மதிப்பில்லாதது. அதனால் ஒரு உயிர் துடிக்கும்போது ஓடி போய் இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம உதவி செய்யணும். இப்படிலாம் நம்ம இருந்தோம்னாக்க நம்மளுடைய பாவ கர்மங்கள் எல்லாமே அழிஞ்சு புண்ணியங்களை தான் நமக்கு சேர்ந்து பகவான் அருள்னால நமக்கு சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய கர்மாக்கள் அழியறதுக்கு இன்னும் ஒரு வழி என்னன்னாக்கா,
ஸ்ரீராம ராம ராமேட்டி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேட்டி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேட்டி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு 3 முறை இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வருது தான். நமக்கு இந்த மந்திரத்தை இவ்வளோ பெருசாக நீளமாக சொல்ல தெரியல அப்படின்னா கூட ராம 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 ராம் ஜெய் ஜெய் ராம 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 சீதாராம் அப்படிங்கிற மந்திரத்தையாவது நமக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்க நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கி போய் எல்லாருமே சந்தோஷமாக வாழ முடியும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.